நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 34வது வசனமும் 35வது வசனமும், என் வாசல் படியில் நித்தம் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு, என்னை கண்டடைகிறவன் ஜீவனையும் பெறுவான், என்னிடத்துல நற்பாக்கியத்தையும் கண்டடைவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இக்காரியத்துக்குள்ள போகும் என்பதாக நான் சில காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட ஆசைப்படுகிறேன். யோவானில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வேத வாக்கியத்தை வாசிப்போம். யோவான் 14வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனமும் 17வது வசனத்தையும் வாசிப்போம். யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனமும் 17வது வசனம். நான் பிதாவை, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்ல, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகத்தில் இருக்கிறவர்கள், உலகத்தில் நாட்டமுடையவர்களும் அதை காணாமல், சத்திய ஆவியானவரை காணாமல் அறியாமலும் இருக்கிறபடியினாலே அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் தம்மை தேடுகளுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே நித்தம் தேடுகிற நம்மோட இருப்பதால் நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நாமும் நீங்களும் ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தராகிய ஆண்டவரையும் பரிசுத்த ஆவியானவர் இன்னார் என்றையும் நம்ம அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவாய் இருக்கிற ஆண்டவர் அவர் என்றென்றைக்கும் சதா காலங்களில் நம்ம கூட இருப்பார் என்று சொல்லுகிற விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தின் பாதையில நம்மளை நடத்துவார், நம்மளை கைடன்ஸ் பண்ணுவார் என்கிற நிச்சயம் நமக்குள்ள இருக்கு. ஆனா உலகத்தாருக்கு, இன்னும் கர்த்தரை தேடிராதவர்களுக்கு, இன்னும் கர்த்தருடைய அன்பை அறியாதவர்களுக்கு அது அறியாத ஒரு சீக்கிரட்டாய், ஒரு புதையலா தான் இருந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமாய் வெளிப்படுத்துகிற ஆண்டவர், இவனமாய் வெளிப்படுத்தி தன்னை காண்பித்த ஆண்டவர், அவர் என்றென்றைக்கும் நம்மோட கூட இருக்கிறார். அல்லேலூயா.